பொருட்டோ 2 ப்ளோடெக் சாப்டர் 12 ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த சாப்டர் 12 நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் பொருட்டோவின் வீழ்ச்சி. பொருட்டோவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் அட்டாக் பண்ண யார் அப்படிங்கிறத சாப்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். சாப்டர் பிரேக் டவுன் பார்த்துலாமா? சாப்டர் ஆரம்பிக்கிறதே சாரடாவை பொருட்டோ காப்பாற்றிருப்பார்ல போன சாப்டர், அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீமா வரையும் பொருட்டோ கிட்ட தான் இருக்கிறதுனால பொருட்டோ வந்து ஹீமா வரைய கோனஹாமர்கிட்ட கொடுத்துட்டு, கோனஹாமர் சென்சே நீங்கள் தான் ஹீமா வரைய பத்திரமா பார்த்துக்கணும், உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு திரும்புறாரு. பார்த்தா ஹிடாரி அவரோட கையை ரீக்ரோத் பண்ணிட்டு பொருட்டோ வெட்ட வர்றாரு. அந்த இடத்துல பொருட்டோவும் ஹிடாரிக்கு விண்ட்சைடில் போட்டு பறக்க விட்டுறாரு. ஹிடாரியுமே அடி வாங்கினோன்னு கிளாம்பார்க்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்குப்பாரு. இங்கிட்ட கவாக்கி அண்ட் டெல்டாவை காமிக்கிறாங்க. கவாக்கி சொல்லுவார், பொருட்டோட சாக்கரா திடீர்னு வேனிஸ் ஆயிடுச்சு, இங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச அவன் ஸ்பேஸ் டைம் நிஞ்சிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டெல்டா அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜூரா இருக்கிறத பார்த்துட்டு டீம் 10 அங்கே இருக்க மாட்டாங்க, ஹீமாரியும் இருக்க மாட்டாங்கிறனால சென்சார் யூனிட்டை கேட்பாங்க. ஹீமாரின் டீம் 10 எங்கே சென்சார் யூனிட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல டீம் 10க்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீமா மாதிரி சாரடான் கோனஹாமர் இருக்க இடத்துல தான் இருக்காங்க, அந்த இடத்துல தான் பொருட்டோவுமே இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே டெல்டா அதை கேட்டு, இப்போ நீ என்ன பண்ண போகிற கவாக்கி அப்படிங்கிற மாதிரி டெல்டா கேட்பாங்க. கவாக்கியுமே ஜூராவையும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ இவன் என்ன பண்ண போகிறான், என்ன பிளான் பண்ணிக்கிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜூராவையும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே பொருட்டோ பக்கிட்டு காமிக்கிறாங்க. பொருட்டோ பக்கிட்டு காமிச்சோடனே நம்ம கோனஹாமர் சொல்கிறாரு, நீ ஒரு ரோக் நிஞ்சா, நீ என்ன பண்ணிக்கிருக்க பொருட்டோ, நீ ஒரு ரோக் நிஞ்சா, நீ ஒரு கிரிமினல், அந்த மாதிரி பேசிக்கிருக்காரு. அப்போ தான் சாரடா சொல்லுவாங்க, ஸ்டாப் கோனஹாமர் சென்சே, பொருட்டோ மட்டும் சரியான இடத்துக்கு வரலன்னா எனக்கு என்ன இருக்கு அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கோனஹாமரும் சைலண்ட் ஆயிடுவார். கோனஹாமரும் பொருட்டோ பார்த்து, இவனால கோடு மாதிரி கிளாம்பாக்ஸ் யூஸ் பண்ண முடியும், அதனால் எங்கேருந்து அட்டாக் பண்ணோன்னு தெரியாது, எல்லாம் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பொருட்டோ எங்கிட்ட இருந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது, அதனால எல்லாரும் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவார். இது ஏன் பொருட்டோ சொல்கிறாருன்னா, ஹிடாரியால் கிளாம்பார்க் யூஸ் பண்ண முடியும், அதை வச்சு அவர் எங்கிட்ட வேணால் டெலிபோர்ட் ஆகி அட்டாக் பண்ணுவார், அதனால தான் பொருட்டோ சொல்லியிருப்பார். அந்த இடத்துல தான் சென்சார் யூனிட் சேர்ந்தவனு இருப்பாங்கிறனால பொருட்டோவும் இந்த இடத்துல ஏதாவது கிளாம்பாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு சென்ஸ் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோவும் சொல்லுவார். அந்த இடத்துல தான் சென்சார் யூனிட் சேர்ந்தவன், நீனே ஒரு கிரிமினல், நீ எனக்கு ஆர்டர் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சுமேரியும் பொருட்டோவை கூப்பிட்டு, பொருட்டோ அவன் சாரடாவை தான் அட்டாக் பண்ண பார்க்குறான், கோனஹாமர் சென்சே அவனை அட்டாக் பண்ண வரும்போது கூட அவனை கோனஹாமர் சென்சே திருப்பி அட்டாக் பண்ணல, சாரடாவை தான் அவன் அட்டாக் பண்ண பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சாரடா சொல்லுவாங்க, அவன் என்னை சாப்பிட தான் ட்ரை பண்ணான், எங்கள் அப்பா மரமாக மறந்ததுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்த கோனஹாமரும், நீங்கள் அந்த மரத்தை பற்றி தான் பேசுறீங்கன்னா என் கூட ஒரு பல மோகி அவளுமே வந்து மரமாக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ தான் பொருட்டோ சொல்லுவார், இவனுமே சாஸ்கேவோட காப்பி மாதிரி தான், சாஸ்கே வந்து ட்ரீல ட்ராப் ஆகிட்டாருங்கிறனால சாஸ்கேவோட சாக்கராவை அப்சர்வ் பண்ணி இவனுக்கு நீங்கள் இறக்கமெல்லாம் கட்டாதீங்க, இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவனை டிவீட் பண்ணணும், ஏன்னா அங்கிள் சாஸ்கேவை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை, மாஸ்டரை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு இந்த கோனஹாமருக்கு ஒன்றுமே புரியாது. கோனஹாமரும் பொருட்டோ கிட்ட, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது, நீ எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கே. பொருட்டோ சொல்லுவார், கோனஹாமரும் சென்சே அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அவன் அவனை கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் சென்சார் யூனிட்டை சேர்ந்தவன் ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுவான். அதான் பொருட்டோ 2 ப்ளோடெக்ஸில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஒரு 10 டெயில் க்ளோன்ஸ் எல்லாம் வந்து கோனஹாவை அட்டாக் பண்ணியிருக்கலாம். அந்த 10 டெயில் க்ளோன்ஸ் தான் எல்லா கிளாம்பார்க்லேருந்து வரும். பொருட்டோ சொல்லுவார், அவன் நம்மளை செப்பரேட் பண்ண பார்க்குறான், தனித்தனியாக பிரிச்சு அட்டாக் பண்ண பார்க்குறான், நீ மட்டும் அவனை அட்டாக் பண்ண வந்தானா அவனை பாரம்பரியம் போய் பார்க்காம கில் பண்ணிடுறான், அவன் ஒன்றும் உங்கள் அப்பா இல்லை, நான் சீக்கிரமே அதை கில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சாரடாவுமே ஓகேன்னு சொல்லிடுவா. அந்த இடத்துல பொருட்டோ போயிட்டு எல்லா க்ளோன்ஸையுமே கில் பண்ண அனுப்பிச்சிடுவா. ஸ்வாடை வச்சு எல்லாத்தையுமே வெட்டிடுவார். சடனாக சாரடாவுமே ஒரு க்ளோன் அட்டாக் பண்ண வரும், அதை கிக் பண்ணுவாங்க சாரடா. அந்த நேரத்தில் தான் ஹிடாரி அந்த க்ளோன்லேருந்து வெளியே வந்து சாரடாவோட காலை பிடிச்சிடுவார் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி. அப்போ தான் பொருட்டோ ஒரு சுரிக்கன் எடுத்து, இந்த சுரிக்கன்லாம் எவ்வளோ நாள் வச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல நமக்கெல்லாம். அந்த இடத்துல பொருட்டோ சுரிக்கன் எடுத்து ஹிடாரிக்கு மேலே இருக்க க்ளோனோட மண்டையில் இறக்கிறவர். இந்த சுரிக்கனை வச்சு எஃப்டிஜே யூஸ் பண்ணி அங்கே டெலிபோர்ட் ஆகி ஹிடாரிக்கு மேலே வந்துடுவார் பொருட்டோ. அங்கே வந்து ரசங்கனையும் போட்டு விட்டுருவார் ஹிடாரிக்கு பொருட்டோ. இதை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு மினாட்டோட அந்த ஐகானிக் ரசங்கன் மூவ் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் கீழே சொல்லுங்கள். பொருட்டோ ரசங்கனை போட்டோடனே ஹிடாரி வந்து கிளாம்பார்க் வழியாக அவன் இடத்துக்கு போயிட்டு அங்கே ஹுட்டெல்லாம் இருக்கும். அந்த ஹுட்டு வந்து ஹிடாரியோட அந்த அடிப்பட்ட இடத்தெல்லாம் ஹீல் பண்ண அடுத்த நிமிஷமே பொருட்டோக்கு பின்னாடி கிளாம்பார்க்கை வச்சு வெளியே வந்துடுவான். சடனாக வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே கிளாம்பார்க் ஃபுல்லாக பொருட்டோ சாரடாவை சுற்றி ஃபுல்லாக கிளாம்பார்க்கை நிரப்பிடுவான். ஹிடாரியும் வெளியே வந்த அந்த கிளாம்பார்க் வழியாகவே உள்ளே போயிடுவான். அப்போ தான் சாரடா சொல்லுவான், அவன் எங்கிட்ட இருந்து வருவான்னு தெரியாது, அதனால நீ வானத்தில் நான் கீழே இருந்து அவனை சமாளிச்சுக்கிறேன், என்ன அட்டாக் பண்ண வரும்போது நீ அட்டாக் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சாரடா சொல்லுவா. அதை பற்றி தான் பொருட்டோ சொல்லுவான், இதெல்லாம் நமக்கு சரியாக வராது, நம்ம வேற ஒரு ஜுட்ஸு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னோட மேக்ஸிமம் அவுட்புட்டை யூஸ் பண்ணி அவனை கில் பண்ண போகிறேன், ஒரே ஐடியா என்னோட ரசங்கன் ஊசியை வச்சு அவனை கில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பொருட்டோ. சாரடாவும் ஷாக்காயிருவாங்க, ரசங்கன் ஊசிக்கோவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாரடாவுமே ரசங்கன் ஊசிக்கோ இதுவரை பார்த்தது கிடையாது, அதனால ஷாக்காயிருவாங்க. பொருட்டோ சொல்லுவார், இதை நான் பிளானட்டோட
பிளானட்டோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணி இதை யூஸ் பண்ணுவேன். இதோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிளானட்டோட சாக்ராவை நான் அப்சர்வ் பண்ணோம்னா என்னோட லெக் வந்து தரையில் இருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் சடனாக ஒரு கிளாம்பர்க்லேருந்து ஹிடாரியோட கை வெளியே வரும் சிடோரியோட. அதை பார்த்தோன்னா கோனகமரு வந்து இப்போ தான் கோனகமரு ஒரு அசைங்கன் பேரிகேட் ஜுட்ஸு யூஸ் பண்ணி எல்லாருமே சேவ் பண்ணிடுவார் அந்த இடத்துல. நம்ம பொருட்டு சொல்லுவார், நான் தான் உங்களை ஃபோக்கஸாக இருக்க சொன்னேன், முதல்ல போய் ஹீமாவரியை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் கோனகமரு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உன் ஜுட்ஸுவை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி கோனகமரு சொல்லிடுவார். அப்போ சாரடா கீழே ஒரு கிளாம்பாக்ஸ் இருக்கும், அது வழியாக வந்து ஹிடாரி சாரடா பிடிச்சிருவாரு. அப்போ தான் சாரடா வந்து சிடோரி கரண்டுன்னு ஒரு டெக்னிக்கை போட்டு ஹிடாரி எந்த கையால் சாரடாவை பிடிச்சாரோ அந்த கையாலே தூக்கி வீசிடுவாங்க சாரடா ஹிடாரியை. பொருட்டும் அதை பார்த்துட்டு என் ஜுட்ஸு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ அவனை அட்டாக் பண்ணி தாங்கணும்னு ரசங்கன் ஊசிக்கோவை தூக்கி ஹிடாரி மேலே போடுவார். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகுது. அதுவும் ஹிடாரியோட வந்து ஒரே ஒரு கையும் தலையும் மட்டும்தான் இருக்கும், இது உடம்புலாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. ஹிடாரி போய் தரையில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே கீழே ஒரு கிளாம் பாக்ஸ் இருக்கும், அதில் மட்டும் திருப்பி உள்ளே போயிட்டா வந்து ஹிடாரி திருப்பி ஹீல் ஆயிடுவார். ஹிடாரி கிளாம்பார்க்கில் போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாம்பார்க்கில் குட்டியாக ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல தான் தலைவன் கவாக்கியோட என்ட்ரி. கவாக்கி வந்து ஹிடாரி மேலே ஒரு கை வச்சுட்டு என்ன ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு கேட்டு ஹிடாரியை பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. ஹிடாரி அந்த இடத்துல சொல்லி முடிஞ்சது ஹிடாரியோட சொல்லி. என்னடா ஹிடாரியோட கதையை அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னு பார்த்து இருக்கும்போது தான் ஹிடாரியோட பாடியிலேருந்து சோல் த்ரோன்னு ஒரு விஷயம் வரும். அதான் பொருட்டோ வந்து கேட்ச் பிடிச்சிட்டு அவர் வச்சிருக்க டோட்டை கேட்பாரு, இது அதானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. டோடு வழியாக அங்கிட்டு இருந்து கோஜிகாசின்னு பார்த்து இருப்பார். அவருமே சொல்லுவார், இது சந்தேகம் இல்லை, அதான் சோல் த்ரோன் தான் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கிட்ட சொல்லுவார் கோஜிகாசி. கவாக்கியும் பொருட்டோ மேலே கை போட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பொருட்டோவுமே இதை வச்சு தான் என்னோட மாஸ்டரை காப்பாற்ற முடியும், அதனால என்னை விடுக்க வைக்கி, இல்லாட்டி நான் உன்னை வெட்ட வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னது எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கவாக்கி எடுத்துருப்பாரு. சடனாக வந்து பொருட்டோட நெஞ்சில் வந்து ஒரு லேசர் மாதிரி ஒன்று அட்டாக் பண்ணும். பொருட்டோமே கீழே விழுந்துருவார். பொருட்டோ கீழே விழுந்தாலும் பொருட்டோட வாயிலேருந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சாரடாவுமே அங்கிட்ட இருந்து பொருட்டோ அப்படின்னு கத்திட்டு வருவாங்க. இதெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா மேலே வந்து ஜூரா நிற்பான். சாரடாவுமே அந்த சோல் த்ரோ கீழே விழுந்தனால அதை எடுக்க போவாங்க, ஏன்னா அதை வச்சு தானே சாஸ்கேவை காப்பாற்ற முடியும் அப்படிங்க, அதனால வந்து சோல் த்ரோ எடுக்க போவாங்க. சோல் த்ரோ எடுக்க போன சாரடாவோட கையுமே லேசர் அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணிட்டு அந்த சோல் த்ரோ நாட்டில் பறந்து போக ஆரம்பிச்சிடும். எங்கே போகுதுன்னு பார்த்தா ஜூராவோட கையில் போயிட்டு உட்காந்து. ஜூரா சொல்லுவார், பொருட்டோக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுவும் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கு, 10 டெயில்ஸுக்கு சாப்பிட கொடுக்க கவாக்கி போதும், பொருட்டோ என் கையாலே கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூரா சொல்கிறதோட அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் உண்மையிலே ரொம்பவே ஃபயராக தான் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சாப்டர்ஸ் பொருட்டோட பவரை பற்றின சாப்டராக தான் இருக்கும். அடுத்த சாப்டர் அதோட பிரேக் டவுன் பார்ப்போம். பை கைஸ்.